வணக்கம் ஸ்டூடெண்ட். ப்ரீவியஸ் லெக்சரில் நம்ம படித்தோம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அண்ட் வேறு என்னென்ன படித்தோம், கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸோ இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பற்றி படிப்போம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனில் ரெண்டு இருக்குது. ஒன்று கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் ஒன்று ஸ்டாட்டிக், அதை மியூ எஸ்ன்னு சொல்லுவோம். இன்னொன்று கைனெட்டிக் மியூ கே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டாட்டிக் coefficient of static friction, coefficient of static friction and coefficient of kinetic friction. இப்போ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் என்ன, ஏற்கனவே லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் பார்த்துருக்கோம். ஒரு பாடி ரெஸ்ட்டில் இருக்கிற போது ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி அது மூவ் பண்ணாமல் இருந்ததுன்னா அந்த ஸ்டேஜில் எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோமோ அவ்வளோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு ஆப்போசிட் டைரெக்ஷனில் அப்ளை பண்ணோம். இட் இஸ் செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸு. எத்தனை ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். எப்போ? அப் டு சர்டன் லிமிட். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எது வேரி ஆகுது? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வேரி ஆகுது. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கு ஒரு சர்டன் லிமிட் இருக்குது. அதுதான் நம்ம லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் சொல்கிறோம். த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், தட் இஸ் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் static friction is directly proportional to the normal reaction between two surfaces in contact. அதை பற்றி டிஃபைன் பண்ணுற போது எப்படின்னா, இங்கே ஒரு பிளாக் இருக்குது, அது மேலே நம்ம ஒரு அப்ளைட் ஃபோர்ஸை நம்ம கொடுக்குறோம், அப்ளைட் ஃபோர்ஸு. ஸோ அந்த பிளாக்கில் மோஷன் இந்த பக்கம் இருக்கிறதுனால ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்கும். பாடி மூவ் பண்ணாமல் இருக்கிற போது when body is at ரெஸ்ட்டில் இருந்ததுன்னா, ஸோ தென் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், தட் இஸ் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வரும். அதோட நார்மல் ரியாக்ஷன் இங்கே வரும். ஸோ அதோட வெயிட் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி இந்த பக்கம் வரும். ஸோ இட் இஸ் ஃபுல்லி பேலன்ஸ்டு. நோ இந்த சைடு பேலன்ஸ்டு, இந்த சைடு பேலன்ஸ்டு. ஓகே, நோ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் எப்போ? பாடி ரெஸ்ட்லேருந்து இந்த வெர்ஜ் ஆஃப் மோஷன் மூவ் பண்ண ட்ரை பண்ணுற போது அது மூவ் பண்ணுற போது, ஸோ இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அதோட மேக்ஸிமம் லிமிட்டை ரீச் பண்ணுறது. அதுதான் நம்ம சொல்லுவோம் ஃப்ரிக்ஷன் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், ஆர் நம்ம இதை சொல்ல ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் மேக்ஸிமம், இப்படி அதை சொல்லலாம். ஸோ நம்ம எப்படி ட்ரை பண்ணுவோம், ஏன்னா எஃப்எல் இங்கே எஃப்எஸ் இருக்குது, எஃப்எஸ் மேக்ஸிமம் எழுதுனா கன்ஃபியூஸ் ஆகும். Limiting frictional force is directly proportional to this normal reaction. இங்கே நார்மல் ரியாக்ஷன் பேலன்ஸ் கண்டிஷன் இருக்கும்போது நார்மல் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. இது மூவ் பண்ணாலும் சரி இது ரெண்டு பேலன்ஸாக இருக்கும். ஏன்னா மோஷன் இந்த பக்கம் தான் இருக்குது, இந்த பக்கம் எந்த மோஷனில். ஸோ பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். ஸோ எஃப்எல் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு என். என்னுக்கு பதில் நம்ம எழுதலாம் எம்ஜின்னு எழுதலாம். எம்ஜி ஆர் எஃப்எல் is equal to some constant into n. n போடலாம், mg போடலாம். or fl is equal to அந்த constant mu s into n, where mu s is equal to coefficient of static friction. நல்லா கவனிங்க, இங்கே mu s வரும். fs is not equal to mu s into n. என்ன? fs is equal to applied force. ஏன்னா இது வேரியபிள். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எவ்வளோ ஃபோர்ஸ் அப் டு லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் வரைக்கும் போகிற போது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வேரி ஆகிட்டே இருக்கும். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் போகிற போது ஸ்டாட்டிக் பிகம் டைனமிக், தட் இஸ் கைனெட்டிக். ஸோ இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். fs static friction is equal to applied force and it is not equal to mu s into n. Only limiting friction is equal to mu s into n. So இந்த கண்டிஷனில் நம்ம இதை டிஃபைன் பண்ணலாம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் என்ன இருக்கும்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இந்த ஃபார்முலாலேருந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் டிவைடட் பை நார்மல் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் பை நார்மல் ரியாக்ஷனை எம்ஜின்னு நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ டிஃபைன் பண்ணலாம். வாட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்? இதோட யூனிட் என்ன? ஃபோர்ஸோட யூனிட் ஃப்ரிக்ஷன் ஒரு ஃபோர்ஸு, அதோட யூனிட் நியூட்டனு. எம்ஜி வெயிட்டு, அது ஒரு ஃபோர்ஸு, நியூட்டன் டிவைடட் பை நியூட்டன். ஸோ இட் இஸ் ஏ கான்ஸ்டன்ட் ஃபார் ஏ கிவன் கான்டாக்ட் சர்ஃபேஸ். ரெண்டு கான்டாக்ட் சர்ஃபேஸ்க்கும் கான்ஸ்டன்ட்.
இது coefficient of static friction is constant for two surfaces in contact, two particular surfaces in contact is the constant, and it is unitless and dimensionless. Yes. So friction unitless and dimensionless. So நம்ம இதை எப்படி பண்ணலாம், the ratio of limiting force, the ratio of limiting friction to the normal reaction is called coefficient of static friction. So coefficient of static friction is equal to ratio of limiting friction and normal reaction. Next, coefficient of kinetic friction. Coefficient of kinetic friction. So coefficient of kinetic mu naale coefficient of kinetic is kinetic friction. As it is நம்ம படிச்சிருக்கோம் kinetic frictional force. Kinetic frictional force பற்றி படிச்சிருக்கோம். So the kinetic friction, coefficient of kinetic friction என்ன, the kinetic friction is directly proportional to the normal reaction. Kinetic frictional force, இப்போ body move பண்ணுறப்போ this will become Fk directly. So or we can remove this constant Fk is equal to some constant into n or Fk, and the constant என்ன பண்ணுறோம் mu k into n, the constant mu k. What is mu k? Coefficient of kinetic coefficient of kinetic friction. So ரெண்டு force, see the kinetic friction is directly proportional to the normal reaction between two surface in contact. So இப்போ நம்ம mu k எப்படி எழுதலாம், mu k, that is coefficient of kinetic friction is equal to Fk by n, or kinetic friction divided by normal reaction is mg, as per this, and w normal reaction is equal to mg இப்படி எழுதலாம். ஸோ அப்போ நம்ம coefficient of kinetic friction நம்ம இப்போ define பண்ணலாம். What is coefficient of kinetic friction? Is the ratio of kinetic friction divided by normal reaction. So therefore coefficient of kinetic friction is ratio of kinetic friction to normal reaction. இதுவும் கான்ஸ்டன்ட் தான், ஏன்னா இதுக்கும் யூனிட் நியூட்டன், இதுக்கும் n வந்து mg, n is equal to mg, நார்மல் ரியாக்ஷன் அதுவும் ஃபோர்ஸு அடிப்பட்டோம், ரெண்டும் கான்ஸ்டன்ட். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இன் ஜென்ரல் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ நம்ம இது வரைக்கும், ஸோ இன் ஜென்ரல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இஸ் equal to ரெண்டு டைப்பில் இருக்குது. ஒன்று கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டைனமிக் ஃப்ரிக்ஷன், அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் FL is equal to mu s into n, F key is equal to mu key into n, and F S is equal to applied force. This we have to remember, and never write Fs is equal to Fs இங்க இருக்குல்ல, L க்கு பதில் Fs is equal to mu s into n. இப்படி calculationல எழுதக்கூடாது, இது தப்பு, this is wrong. So this is as far as the coefficient of friction is concerned. A block of 1 kg, so mass is equal to 1 kg is at rest நல்லா பாருங்க, and g கொடுத்துருக்காங்க, g is equal to 10 meter per second square, is in on a horizontal plane. The horizontal plane ல இருக்குது surfaceல, having coefficient of static friction is equal to 0.2, and coefficient of dynamic or kinetic friction is equal to 0.15. Find the frictional force. ஸோ இங்கே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் நம்ம ரெஸ்ட்டில் இருக்கிற போது, பாடி ரெஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெஸ்ட்டில் இருக்கிற போது ஃப்ரிக்ஷனல் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இருந்ததுன்னா அந்த பாடி will have the equation FL is equal to mu s into n. Suppose limiting friction ஓட friction value கம்மியாக இருந்ததுன்னா அது static friction. First நம்ம கண்டுபிடிப்போம் what is FL, limiting friction என்ன. FL is equal to coefficient of static friction into n. So this n is equal to, இந்த பக்கம் மேனேஜருக்கு n is equal to mg is equal to
mu s into m into g, which is equal to mu s in 0.2 into mass into so limiting friction is equal to a limiting friction FL is equal to 2 Newton. அப்போ அந்த பாடி மேலே லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் FL is equal to 2 Newton இருக்கிற போது 2 Newton ஃபோர்ஸு 2 Newton ஃபோர்ஸ் கொடுக்குற வரைக்கும் இந்த பாடி வில் பி அட் ரெஸ்ட். ஓகே, 2 Newton ஃபோர்ஸ் கொடுக்குற வரைக்கும் the body will be at rest. So therefore, so applied force is less than a limiting force. அப்ளைட் ஃபோர்ஸ் இங்கே என்ன எத்தனை கொடுக்குறாங்க, 1 நியூட்டன் கொடுக்குறாங்க. இது 2 நியூட்டன் வரைக்கும் இது இந்த பக்கம் இருக்குது 1 நியூட்டன். ஸோ பாடி வில் பி அட் ரெஸ்ட். ஏன்னா அப்ளைட் ஃபோர்ஸ் இஸ் லெஸ் தென் லிமிட்டிங் ஃபோர்ஸ், த பிளாக் வில் பி அட் ரெஸ்ட் பிகாஸ் 2n. அப்ளைட் ஃபோர்ஸ் என்ன, 1 நியூட்டன் இஸ் லெஸ் தென் 2 நியூட்டன். 2 நியூட்டன் கொடுத்தா தான் பாடி வில் ஸ்டார்ட் மூவிங். ஃபஸ்ட் கேஸு. ஸோ செகண்ட் கேஸை பார்ப்போம். இந்த செகண்ட் கேஸில் சேம் தான். ஏன்னா 2 நியூட்டன் கொடுக்கும். செகண்ட் கேஸில் அவங்க 1.96 நியூட்டன் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே 2 நியூட்டன் தேவைப்படுது. இங்கே 1.96, இங்கே 2 நியூட்டன் இருக்குது. ஸோ பாடி வில் பி அட் ரெஸ்ட். செகண்ட் கேஸ்லேயே அதுதான். ஸோ F இஸ் லெஸ் தென் F limiting, that is 1.96 is less than 2 Newton. So 2 Newton வந்து limiting force of friction. தேர்ட் கேஸ் பார்ப்போம். தேர்ட் கேஸில் எவ்வளோ கொடுக்குறாங்க, 2.5 நியூட்டன். 2.5 நியூட்டன் கொடுக்குற போது இந்த இடத்துல எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க, திஸ் இஸ் லிமிட்டிங். இதுக்கு மேலே இது தாண்ட முடியாது. இது டிபெண்ட்ஸ் அப்பான் த சர்ஃபேஸ். ஸோ இதுக்கும் இடைக்குள்ள உள்ளது 2 நியூட்டன் தான் லிமிட்டிங் ஃபோர்ஸு, லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். அதுக்கு மேலே இது பாடி ஸ்டார்ட் மூவிங். பட் இங்கே எத்தனை ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க தேர்ட் கேஸில் 2.5 நியூட்டன். 2.59 நியூட்டன் கொடுக்குற போது இந்த கேஸில் என்ன, தேர்ட் கேஸில் என்ன வரும், இன் தேர்ட் கேஸ் ஃபோர்ஸ் இஸ் கிவன் தென் த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஃபஸ்ட் கேஸில் என்ன, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோது, ஃபஸ்ட் ஃபேஸில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் 1 நியூட்டன். செகண்ட் கேஸில் ஃப்ரிக்ஷனல் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து 1 நியூட்டன். இதில் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் 1.96 நியூட்டன். ஏன்னா லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் தான் 2 நியூட்டன். ஸோ எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அவ்வளோது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கொடுக்கும். ஃபஸ்ட் இதில் 1 நியூட்டன் கொடுக்குறோம். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் 1 நியூட்டன். செகண்ட் கேஸில் 1.96 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்குறோம், அவ்வளோது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு 2 நியூட்டனுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அவ்வளோது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு இந்த டைரெக்ஷனில் இருக்குது. அப் டு 2 நியூட்டன் வரைக்கும் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அட் செல்ஃப் அட்ஜஸ்டபிள் அப் டு த லிமிட் ஆஃப் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். தேர்ட் கேஸில் அதிகமாக இருக்குது. So FL, that is force is equal to 2.5 Newton is greater than 2 Newton. The body will move. ஏன்னா it overcomes the limiting friction, அது overcome பண்ணிடுது. So static condition இருந்து dynamic condition வருது. So what is the frictional force now? So FK என்ன வரும்? What is frictional? Now அவங்க எங்கே கேட்குறாங்க frictional force. Now the frictional force is third case la frictional force is dynamic friction. Dynamic friction is directly proportional to mu k into normal reaction. This is third case, right? Mu k is equal to 0.15 into m into g is equal to 15 by 100 nu vechikalam. That 0.15 than is 0.15 by 100 mass into 10. So இது cancel ஆகிடும். So is equal to 1.5 Newton. Third caseல it will be kinetic friction. First caseல it will be static friction of 1 Newton and static friction of 1.96 Newton the frictional force. Limiting friction வந்து limiting frictional force வந்து 2 Newton. Third conditionல body will move and its frictional force at the stage la frictional force வந்து 1.5 Newton. If coefficient of friction between wall and the block is 0.5, so mu is equal to 0.5. நம்ம எல்லாருக்கும் தெரியும் F is equal to mu into n.
இது ஸ்டாட்டிக்காக இருக்கலாம் கைனெட்டிக்காக இருக்கலாம், பட் ஜென்ரலாக எழுதணும்னா. Then the frictional force acting on the block is, what is frictional force? Frictional forceனா ஒன்று இப்படி ஆக்ட் பண்ணாலும் அது இப்படி ஆக்ட் பண்ணோம். பாடி எந்த பக்கம் மூவ் பண்ண ட்ரை பண்ணோம், பாடி கீழே விழுதுன்னு ட்ரை பண்ணோம். 5 நியூட்டன் ஃபோர்ஸ் அதை போட்டு ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கு. அது போதுமா கீழே போகாமல் இருக்க பாடி டென் டு மூவ் திஸ் சைடு. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஆக்ட் பண்ணோம். ஸோ பாடி வில் ட்ரை டு மூவ் F, which is equal to weight of the block. The weight of the block என்ன? ஸோ அப்ளைடு ஃபோர்ஸ், இது அப்ளைடு ஃபோர்ஸு, இது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு. இந்த ஃபோர்ஸை நம்ம பார்க்கக்கூடாது. இந்த ஃபோர்ஸை அமுக்கி தான் வச்சுருக்கு. இதுதான் அதை கீழே பிடிச்சி இழுக்குது. மோஷன் இந்த பக்கம் இருக்க ட்ரை பண்ணும். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு எகென்ஸ்டாக இருக்கும். ஏன்னா பாடி இந்த பக்கம் போகாது, ஏன்னா நம்ம இந்த பக்கம் எந்த ஃபோர்ஸும் கொடுக்கல மேலே அப்போர்ட் டைரெக்ஷனில். ஸோ அப்ளைட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஜி. ஸோ மாஸ் எவ்வளவு? மாஸ் இஸ் ஈக்குவல் டு 0.1. 0.1 into G is equal to 10 is equal to 1 Newton. So free body diagram இங்கே போட்டோம்னா இது 1 Newton. F is equal to mg, which is equal to 1 Newton. Force is equal to 1 Newton. And இந்த இடத்துல பாருங்கள், இந்த பிளாக்கு இது மேலே 5 Newton கொடுக்குது, இது மேலே 5 Newton கொடுக்குன்னா this will also give you 5 Newton as normal reaction. ஏன்னா இது மேலே கொடுத்தனா அதுவும் ஈக்குவல். இந்த பிளாக்கு இது மேலே, இந்த பிளாக்கு அந்த வால் மேலே கொடுத்தனா வாலும் இது மேலே கொடுக்கும். ஸோ நார்மல் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு 5 Newton. ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? நார்மல் ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு 5 Newton. ஏன்னா இந்த பிளாக் மேலே இது என்ன ஃபோர்ஸ் கொடுக்குது அதை தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஓகே, இப்போ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பார்ப்போம். வாட் இஸ் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ்? ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம். நம்ம அப்ளைட் ஃபோர்ஸ் 1 நியூட்டன் இருக்குது. ஸோ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் எவ்வளோ தான் இருக்குன்னு பார்த்துருமே. ஸோ இந்த கேஸில் நம்ம வந்து மியூ எஸ் எடுத்துக்கிறதா மியூ கேவாக எடுத்துக்கிறதா? பாடி மூவும் பண்ணல, ரெஸ்ட் இருக்குது, ஒன்றும் கொடுக்கல. நம்ம அது வந்து ஸ்டாட்டிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனை எடுத்துக்குவோம். ஒன்றும் கொடுக்கலன்னா ஃபார்முலா ஸ்ட்ரைட்டாக இப்படி எடுத்துக்கலாம். F is equal to mu is equal, F is equal to mu into n is equal to mu into mg வராதுங்க, n வந்து எவ்வளவு? ஸோ mu is equal to 0.5, half mu is equal to 0.5 and n is equal to 5 Newton. N is equal to 5 Newton. This is equal to normal reaction. இங்கே ஃபோர்ஸ் வேறு, நார்மல் ரியாக்ஷன் வேறு, நல்லா தெரிஞ்சுங்க. வெயிட் வந்து எப்போதும் கீழே தான் ஆக்ட் பண்ணும். நார்மல் ரியாக்ஷன் கான்டாக்ட் சர்ஃபேஸ்க்கு பர்பண்டிகுலராக ஆக்ட் பண்ணும். ஸோ F is equal to 2.5 Newton. இதை நம்ம F லிமிட்டிங்னு எடுத்துக்கலாமா? ஏன் லிமிட்டிங்னு எடுத்துக்கலாம்? இப்போ பிகாஸ் அப்ளைட் ஃபோர்ஸ் வந்து 1 Newton இருக்குது. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குது? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் equal to 2.5 Newton இருக்குது. இந்த கண்டிஷனில் என்ன வரும்? F is greater than F. It means the limiting force of friction is greater than the applied force. Right? இது அதிகமாக இருக்கு. பட் ஓகே, in that case F is less than Fl. So Fs எவ்வளோ? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ வரும்? What is static frictional force? நம்ம Fl is equal to mu s into n பார்த்துட்டோம். Fk is equal to mu k into n பார்த்துட்டோம். இங்கே அப்ளைட் ஃபோர்ஸ் எவ்வளவு? 5 நியூட்டன். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கு கீழே அப்ளைடு ஃபோர்ஸ் இருந்ததுன்னா அதோட குறைச்சலாக இருந்ததுன்னா எவ்வளோ நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அவ்வளோதுக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு அந்த வாலும் கொடுக்கும். இந்த வாலும் கொடுக்கும். இவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தனா இதுவும் 1 நியூட்டன் தான் கொடுக்கும். ஸோ தட் இஸ் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்ளைட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 Newton. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க? த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். நவ் இன் திஸ் கேஸ் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆன்சர் கிடையாது. பிகாஸ் 2.5 இந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2.5 நியூட்டன் வரைக்கும். இந்த கண்டிஷனில் 2.5 வரைக்கும் இந்த பிளாக்கு மூவ் ஆகாது. பட் மூவ் ஆகுது. இது மேலே நம்ம பண்ணோம்னா 1 நியூட்டன் கொடுத்தோம்னா இதுவும் 1 நியூட்டன் கொடுக்கும். ஸோ திஸ் வில் ஆல்சோ கிவ் frictional force will give 1 Newton. So force நம்ம, so it will give 1 Newton like this. 1 Newton. So here the frictional force is Fs, not Fl. This is the limiting maximum value of, this is equal to Fs maximum. So answer enna varum? So this is the answer. I think
This should be the answer, 1 Newton.